காய்கறி மற்றும் பழங்களில் உள்ள கிருமிகள் நீங்க சிறிதளவு வினிகர் கலந்த தண்ணீரில் போட்டு வைக்கணும். இதனால் அந்த கிருமிகள் இறந்துவிடும். பூண்டு, வெங்காயம் போன்றவற்றை நறுக்குவதால் கத்தியில் துர்நாற்றம் ஏற்படும். இந்த நாற்றத்தை போக்க சிறிதளவு உப்பை கத்தியில் தடவி குளிர்ந்த நீரில் கழுவணும். பால் பாத்திரம் அடியில் ஒட்டிக்கொள்ளாமல் வருவதற்கு பாத்திரத்தை முதல்ல குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும். கோதுமை உள்ள பாத்திரத்தில் ஒரு கொத்து வெந்தயக்கீரையை போட்டு வைத்தால் பூச்சிகள் வராது. இரவில் படுப்பதற்கு முன் ப்ளீச்சிங் பவுடரை சிறிது எடுத்து கழிவறை மற்றும் குளியல் அறையில் நீங்கள் அப்படியே தூவி விடணும். இதனால் கரப்பான் பூச்சி தொல்லை இருக்காது. வீட்டு ஜன்னல்களுக்கு கரும்பச்சை அல்லது கரும் நீளத்தினால் நீங்கள் திரை சேலைகளை அமைக்கணும். இதனால் வெயிலோட உஷ்ணம் உள்ளே வராது. சமைக்கும் போது உங்கள் கேஸை மிச்சப்படுத்த கீரையை தவிர வேறு எது சமைத்தாலும் மூடி வைத்து சமைக்க வேண்டும். மொசைக்கை தரையில் அழுக்கு நீங்கி பளபளப்பாக